விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வேலூர் மாவட்டத்தில் கொளுத்தும் வெயிலிலும் வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குகளை வேட்டையாடுவதற்காகவும் சேகரிப்பதற்காகவும் இறுதிக்கட்ட தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் வேலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கேவிகுப்பம் தனி சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவும் அதிமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவருடைய களம் எப்படி இருக்கிறது, களத்தில் எம்மாதிரியான சவால்களை சந்திக்கிறார், அதே சமயம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து அவரிடம் கேட்டறியலாம். ஐயா வணக்கம். முதல்ல உங்களோட தேர்தல் பரப்புரை எப்படி போயிட்டு இருக்குங்க ஐயா? தேர்தல் பரப்புரை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் போகிற இடத்துல மக்கள் அமோகமாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு மக்களே சொல்கிறாங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு கிராமத்திலும் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் நாங்கள் வெற்றி பெறுவோம். இத்தனை நாட்களா நீங்க பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. நீங்க பரப்புரை களத்துல சவால்களை சந்திக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறீங்க ஐயா? சவால்கள்னாக்க அதாவது நாங்கள் பரப்புரை போகிறதுக்கு முன்னாடி திமுக ஒரு நாளைக்கு முன்னாடி போகிறாங்க. அவங்க என்னன்னா நாளைக்கு அதிமுக வருவாங்க, நீங்கள் அவங்கள கேளுங்க, அவர் தானே எம்எல்ஏ, இது கேளுங்க அது கேளுங்க, ஏதோ போய் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அது எனக்கு மட்டும் கிடையாது, அவரும் இங்கே எம்பியா இருக்கிறவர் தான். அது 5 ஆண்டா எம்பியா இருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்கணும் இல்லையா? அது இந்த பகுதியிலே இருக்கிறவர் அமைச்சர், அவர் என்ன பண்ணியிருக்காரு. அதனால நம்மளை மட்டும் அவர் வெளியூர் இருக்காரு, அவர் வரமாட்டாரு, அவர் ஓட்டு போடாதுங்க, அவர் சென்னையில் தான் பார்க்கணும் மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. ஏன்னா எந்த இது வரைக்கும் இந்த கட்சிக்காரங்களும் தான் மற்ற தொகுதியில் இருக்கிறவங்களோ எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நம்ம மிஸ் பண்றதில்ல, எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணிடுறோம். அது அரசாங்க நிகழ்ச்சி இருந்தாலும் நம்ம வந்துடுறோம். அரசாங்க நிகழ்ச்சி இன்னும் சொல்ல போனா நாளைக்கு நிகழ்ச்சி, இன்னைக்கு காலையில் தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணியிருப்பாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனா நிகழ்ச்சி அன்னைக்கு காலையில் தான் போன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வரலனாலும் பரவாயில்ல, இன்னும் சொல்ல போனா வரலாம் பரவாயில்ல, வரக்கூடாதுன்னே நினைப்பாங்க. அரசு அதிகாரிகள் எல்லாமே அவங்க சொல்றது தான் கேட்டிருந்தாங்க. அதனால அரசாங்கம் எதிர்கட்சி எம்எல்ஏங்களை எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறாங்களோ கேவிகுப்பத்தில் அது அதிகமாக தான் நடந்தது. எந்த வேலையுமே செய்ய வர்றதில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதியை வச்சு தான் இவ்வளோ வேலைகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். மக்களை அதுலேயே நாங்கள் மகிழ்ச்சி பண்ணியிருக்கிறோம், வேறு வழி இல்லாமல். ஆனால் உண்மையாகவே ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் தொகுதியில் நிறைய வேலைங்க நடந்திருக்கும். மக்கள் எந்த குற்றம் சொல்லாத அளவுக்கு வேலைங்க நடந்திருக்கும். அப்படியே நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அதை தடுக்கிறாங்க. இங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகள், மூத்த அரசியல்வாதிகள் இங்கே தடுக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? அது அரசாங்கம் அதை ஏற்றுக்குது. அவங்க தடுக்கிறது அரசாங்கம் ஏற்றுக்கிறாங்க. இல்லைங்க இது மக்களுக்கான திட்டம் தானே, இது ஏன் நீங்க தடுக்கிறீங்க என்ற அரசாங்கமும் சொல்றதில்ல. அதாவது முதலமைச்சர் உள்பட மூத்த அமைச்சர்கள் யாரும் அதை பத்தி பேசுறதில்ல, உயர் அதிகாரிகளும் அதை பத்தி கண்டுக்கிறதில்ல. அவங்க வேணாங்கன்னு சொன்னா வேணாம், ஸ்டாப் ஆயிடுது. இதெல்லாம் ஏற்கனவே களத்துக்கு முன்னாடி போயிட்டு உங்களை பத்தி மக்கள் கிட்ட சொல்றதும், நலத்திட்டங்களை கொடுக்காம தடுக்க, இதெல்லாம் உங்களுக்கு சவாலா இருக்குதுங்களா பரப்புரையில? இது சவாலாவே தெரியல. என்னதான் அவங்க சொல்லிட்டு போனாலும் அது பொய் தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால அது பெரிய பிரச்சனை இல்லை. அதே சமயம் எதிர்கட்சி வேட்பாளர் உங்க மேல வைக்கக்கூடிய ஒரு பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு வெளியூருக்காரர் அடிக்கடி பார்க்க முடியாது, தொகுதிக்கு பெருசா ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வரலன்றத, குறிப்பா அந்த வெளியூர்காரர் தொகுதிக்குள் இல்லாதவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு வராங்க. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அது இயல்பா எல்லாருமே சொல்றது தான். அது இப்போ நிக்கிற வேட்பாளர் கூட திமுக இந்த உள்ளூர் இல்ல, அவங்களும் வெளியூர் தான். இந்த தொகுதிக்கு அப்புறப்பட்டு இருந்தாங்கன்னா வெளியூர் தானே, அவங்க வெளியூர் தான். அதனால நான் வெளியூர்ல இருக்கிறேன்னு சொன்னாலும் எந்த நிகழ்ச்சியும் நான் மிஸ் பண்ணதில்லை, எந்த கட்சிக்காரங்களுடைய நிகழ்ச்சியும் மிஸ் பண்ணதில்லை. தொகுதியில எந்த வேலைகள் இருந்தாலும் உடனடியாக நேர தொகுதிக்கு வந்துடும். நாங்கள் அரசு திட்டங்களை தொகுதிக்கு கொண்டு வரோம். பெரிய பெரிய திட்டங்களை தடுக்கிறாங்க, அவங்க தான் தடுக்கிறாங்க. அதாவது இவர் செஞ்சாருனாக்கா இவர் பேர் வாங்கிடுவாரு, மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைச்சிருமன்றதுனால தான் அவங்க தடுக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், அது இயல்புதான். அது ஏன்னா கல்லூரியை நான் உமன்ஸ் காலேஜ் தான் கேட்டிருந்தேன், மகளிர் கலை கல்லூரி கேட்டிருந்தேன். அது தொடர்ந்து 4 வருஷமா கேட்டேன். 5வது வருஷம் தான் முதலமைச்சர் அது சாங்ஷன் பண்ணாரு. அது கூட பாருங்க, பொன்முடி இருந்திருந்தால் அது கூட கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது கடைசி நேரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சரை மாத்திட்டு கோபி செய்யு அவரை போட்டதுனால அதுக்கப்புறம் அவர் சிஎம் கிட்ட சொல்லி கிடைச்சது. ஆனா அதே கூட நம்ம கேட்டது கிடைச்சிடக்கூடாதுன்றதுனால அது என்ன பண்ணாருனாக்கா, இருபாலரும் படிக்கிற காலேஜ், அதாவது கோயட்டு காலேஜா கொடுத்துட்டாங்க. நம்ம கேட்டது ஒன்லி உமன்ஸ் காலேஜ், ஆனா அவங்க கோயட்டை கொடுத்துட்டாங்க.
இருந்தாலும் பரவாயில்ல, கேவி காலேஜ் வந்தது அதுதான். அதே போல பஸ் ஸ்டாண்டு போனோம், சிக்பாட்டு கேட்டிருந்தோம். சிக்பாட்டு அந்த துறையினோட அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு, தொழில்துறை அமைச்சர், அவர் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஓப்பனா சட்டமன்றத்திலே வந்து எப்படியா கொடுப்பேன்னு கேட்கிறாரு, எப்படி கொடுப்பேன்னு கேட்கிறாரு அமைச்சர் கேட்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு? அப்படி இருந்தோம் சிஎம்க்குலாம் நாங்கள் லெட்டர் கொடுத்து, இங்கே படித்த இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாம் வெளியூருக்கு வேலைக்கு போறாங்க, அதனால கண்டிப்பா இது வந்து எல்லாமே கிராம பகுதிகள் சேர்ந்தது தொகுதி, அதனால கண்டிப்பா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இங்க ஒரு சிப்காட்டு கொடுங்கன்னு கேட்டோம். கொடுக்கறதுக்கு முன் வந்துட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு சாங்ஷன் ஆனதை அவர் தொகுதிக்கு எடுத்துன்னு போயிட்டார். இது போலதான் கேவி குப்து கிடைக்காம எல்லாமே அவர் தொகுதிக்கு போற மாதிரி பண்ணிடுறாரு. இன்னைக்கு அரசியல் கள நிலவரம் என்னன்றது பார்த்திருப்பீங்க. திமுக ஒரு பக்கம் வந்து சிறுபான்மையர் பட்டியலினத்திற்கான பாதுகாவலர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறதோட, சிறுபான்மை பட்டியலினத்திற்கு எதிரான கட்சி அதிமுகன்னு சொல்றாங்க. நீங்க மங்கை வைக்கிற அதிமுக கூட்டணி, நீங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறீங்க. அவங்களோட குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? மிக குறிப்பா அவங்க சொல்றது, அதிமுகவுக்கு அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு தான் போகணும்ன்றது இறுதியா சொல்றது அவங்களோட வலுவான குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல, இங்க வந்து அதிமுக தான் வந்து தலைமையில ஆட்சி அமைப்புது. எடப்பாடியார் தான் முதலமைச்சராக போறாரு அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் போது. அப்ப இதுல பாஜகவுக்கு வந்து கூட்டணி தானே தவிர இந்த வாக்குக்கு வந்து பாஜகவுக்கு எப்படி போவோம்? இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, இது சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல்னாக்கா பாஜக வாக்கு போகுதுன்னு சொல்லலாம். இது வந்து சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு அவங்க சொல்றாங்களே, எந்த ஊர்ல அவங்க பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க? எந்தெந்த ஊர்ல இப்ப அவங்க பீரியட்ல அவங்க ஆட்சி காலத்துல கலவரம் நடந்ததுன்னு சொல்லலாமா? எந்தெந்த ஊர்ல இந்த பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல? ஏன் புதுக்கோட்டை வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணில மலத்தை கலந்தாங்கல்ல, திமுக பாதுகாத்துச்சா? அந்த கூட்டணி பாதுகாத்துச்சா? இல்ல திமுக போய் பார்த்தாங்களா? முதலமைச்சர் அந்த மாவட்டத்துக்கு போறாரு, வேங்க வயல் போய் பார்த்தாரா? இது போல அடுக்குக்கிட்டே போலாம். இப்ப இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் 2.5 வயசு குழந்தை, பெண் குழந்தைல இருந்து 60 வயசு பெண் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிலும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. குடி போதையினால, கஞ்சாவினால எத்தனையோ பெண்கள் சீரழிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ மாணவர்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குது. அவங்களுடைய கல்வியும் சீரழிது, அவங்களுடைய வாழ்க்கையும் சீரழிது. இதையும் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தல. கஞ்சா எப்படி வருது? சாதாரண ஒரு காலத்துல நகரப்புறத்துல மட்டும், சிட்டில மட்டும் இருந்தது, இன்னைக்கு கிராம பகுதி வரைக்கும் வந்துடுச்சு. அதை ஏன் கட்டுப்படுத்தல? அப்ப அவங்க அரசாங்கம், அவங்க காவல்துறையோ இல்ல அவங்க அரசியல்வாதிகளோ மாமூல் வாங்கிக்கின்னு அவங்கள ஃப்ரீயா விட்டுறாங்க, அரெஸ்ட் பண்றது இல்ல. அப்ப எப்படி இவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? முழுக்க முழுக்க இந்த நாடு சட்டம் ஒழுங்கை சீரழிஞ்சது காரணமோ, இங்க வந்து ஒவ்வொரு பெண்களும் பாதிக்கப்படுறதும், ஒவ்வொருடைய ஆண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரை பாதிக்கப்படுறதும் இந்த திமுக கவர்மெண்ட் தான் இதுக்கு காரணம். அவங்க பாதுகாப்பு இல்ல. ஆனால் அதிமுக 10 வருஷம் இருந்தது, ஏதாவது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததா? வரல. அப்ப திமுக என்ன, அதாவது நாட்டில் என்ன நடக்குதுன்றது முதலமைச்சருக்கு தெரியாது. அவர் என்ன நடக்குதுன்றது, அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி தான், ரோபோ மாதிரி தான் அவர் இருக்கிறார். நீங்க பாருங்க, அவர் கூட நீங்க எல்லாம் நியூஸ்ல டிவிலாம் கூட பாத்துருக்கலாம். அவருக்கு என்ன யாராவது எழுதி கொடுக்கறத படிப்பாரு, சொல்லுவார், அவ்வளவுதான். என் நாட்டில் என்ன நடக்குதுன்னு நாட்டு நடப்பு அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அப்ப நாட்டில் இதெல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கு கெடுக்கிறதுலாம் வந்து அவருக்கு போலியே, தெரியலையே. அப்ப அந்த மாதிரி முதலமைச்சர் எதுக்கு? அதனால மக்கள் வந்து முடிவு பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி அரசாங்கம் நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி முதலமைச்சர் நமக்கு தேவையில்லை, அதை மாத்துவோம், பழையபடி அம்மாவனுடைய அரசை கொண்டு வருவோம், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நியாயம் தானே, கரெக்ட் தானே? அண்மையில பாமக தலைவர் அன்புமணி பரப்புரை மேற்கொள்றப்போ நேற்றுக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாரு. இந்த தொகுதியில விசிக போட்டிடணும்னு சொல்லிட்டு திமுக வலியுறுத்தினதாகவும், ஆனா அதை திருமாவர்கள் வந்து மறுத்துட்டதாரு. ஏன்னா அதே சமூகத்தை சேர்ந்த தலைவர் போட்டியிடும் போது அது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு, இதுதான் உண்மையான சமூக நீதினு சொல்லிட்டு அன்புமணி குறிப்பிட்டிருந்தாரு. உங்களோட பார்வையில அது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவரு சொல்லிட்டாரு, கருத்து அவரு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. திருமாவர்களோட அந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்படி இல்ல. கேவிக்குப்பம் தொகுதி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுக்கறப்ப கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க தான் வந்து கேவிக்குப்பத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யாரு? இங்க இருக்கிற எம்பியும் அமைச்சரும் கேவிக்குப்பம் வந்து கூட்டணி தர முடியாது, நாங்க தான் வச்சிருப்போம்னு சொல்லிட்டாங்க. சும்மா அவர் கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி அவரு ஜாதிகாரு, சமுதாய தலைவர், அதனால நாங்க அப்படின்னு மொழி விஷயம் இவர் நம்ம பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு தெரியாது. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு அவரும் பதில் சொல்லியிருக்காரு.
ஏற்கனவே நீங்க தான் இப்ப எம்எல்ஏ இருக்கிறீங்க, இப்போ தொடர்ந்து பரப்புரையில் இருக்கிறீங்க. நீங்க இந்த கேவிகுப்பம் தொகுதிக்கான இப்ப கொடுக்கிற வாக்குறுதிகள் என்னங்க? அதாவது இப்போ என்ன வாக்குறுதி தரோம்னு சொன்னாக்கா, இங்க ஒரு சிப்காட்டு கொண்டு வரணும். இங்க இருக்கிற படிச்ச இளைஞர்களை வேலை வாய்ப்பு கொடுக்கணும். முதல் வேலை அதுதான். ரெண்டாவது வந்து இவங்களுக்கு குடிநீர் பிரச்சனை. இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலியமா அந்த தண்ணி இங்க கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும். முதல்ல இந்த 2 வேலை. அதுக்கப்புறம் மீதெல்லாம் சின்ன சின்ன வேலைங்க தான். அது வந்து ஈஸியா அது பண்ணிக்கலாம். பெரிய வேலைன்னும் போது காலேஜ் கட்டாங்க, காலேஜ் வந்துடுச்சு, பஸ் ஸ்டாண்டு பண்ணி கொடுத்துட்டோம். அதே போல சிப்காட்டு வரணும். குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட இங்க வந்து ஒரு 2000 பிள்ளைங்களுக்காவது இங்க வேலை கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய எதிர் இதுவே அதுதான். எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய லட்சியமே அதுதான். குறைஞ்சது ஒரு 1000 பெண்களுக்கு வேலை கிடைக்கணும், ஒரு 1000 ஆண்களுக்கு வேலை கிடைக்கணும் இந்த 5 ஆண்டுல. அது கிடைச்சிருச்சானாக்க அதுக்கப்புறம் நாங்க இங்க வரணும்னு கூட அவசியம் கிடையாது. அதாவது எங்களுடைய வேலையை நாங்க முழுமா பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். வேலூர் பார்த்திருப்பீங்க, ஏன்னா நீங்க 5 வருஷமா அங்க இருக்கிறீங்க இல்லையா, கோடை வெயில் எந்த அளவுக்கு கொளுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட்டா நீங்க கேம்பெயின் பண்றப்போ இந்த வெயிலுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு பாதிப்பு இருக்குது? வெயிலால உங்களுக்கு ஏதாச்சும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்ல பொதுவாகவே எல்லா வேட்பாளருமே இந்த வெயிலால பாதிக்கப்படுறாங்களா? அந்த வகையில் உங்களுக்கு ஏதாச்சும் வெயிலால பாதிப்பு இருக்கு? இந்த வெயில நாங்க பரப்புரை பண்றோம். நாங்க லஞ்ச் பிரேக் கூட 2 மணிக்கு மேலதான் நிப்பாட்டுறோம். ஒரு அரை மணி நேரத்தில் லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அதனால வெயில கூட பொருட்படுத்தல. எங்களுக்கு தெரியறதுலாம் வந்து அர்ஜுனன் சொல்ற மாதிரி என்னுடைய பார்வைக்கு கிளி தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. கிளி தான் எங்களுடைய லக்குன்ற மாதிரி எங்களுக்கு ரெட்டையில ஜெயிக்கணும், அதுதான் எங்களுடைய லக்கு. தேர்தலை வெற்றி பெறணும். அதனால வெயிலோ இல்ல வேற என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்க எதிர்கொண்டு தான் போயிட்டு இருக்கிறோம். வெயிலின் தாக்கத்தை உணர முடியுதுங்களா? தாக்கம் அதிகமா இருக்குது. வெயிலோட தாக்கத்தை உணர்றோம். ஒவ்வொருத்தரும் சோர்ந்து போயிடுறாங்க. நிறைய பேர் அவங்களால வர முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து பலமா இருக்கிறாங்க, ஆக்டிவா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தளர்ந்தவங்க, அவங்களால முடியல, நடந்து வர முடியல. வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிறதுனால இருந்தாலும் பரவாயில்ல, இளைஞர்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க, எங்க கூட வராங்க. அதை நாங்க தளர்றது இல்லை. எது வந்தாலும் எதிர்நோக்கி போயிட்டு தான் இருக்கிறோம். உங்களோட இறுதிக்கட்ட பரப்புரையில் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பேசிய மிக்க நன்றிகள் சார். அரசியல் நிலவரம், தேர்தல் நிலவரம், பரப்புரை நிலவரம் மட்டும் இல்லாம தொகுதிக்கான 2 முக்கிய வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார். ஒன்று குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பது, மற்றொன்று இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது. இதுதான் தன்னுடைய 5 ஆண்டு லட்சியம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் பூவை ஜெகன்மூர்த்தி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் சா குமரவேல். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.